புத்திரர்களுக்கு காரக கிரகம் தந்தை அதிர்ஷ்டம். அப்போ குரு புத்திரக்காரகன். குரு பார்வை என்னைக்குமே தடைகள் நிவர்த்தி பண்ணிடும், விஷயத்தை மறைச்சிடும். குற்றத்தை மறைக்கக்கூடியது குரு பார்வை தான். குரு பார்வை தோஷ நிவர்த்தி. ஹரிவோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கிரகங்களின் சிறப்பு பார்வைகள். எந்தெந்த கிரகத்துக்கு சிறப்பு பார்வை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு, செவ்வாய், சனி. இதில் இன்னைக்கு குரு கிரகத்தினுடைய சிறப்பு பார்வையை தான் நம்ம பார்க்க போறோம். குருவின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது குரு 3 பார்வை வந்திருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதில் 7ஆம் பார்வை பொது பார்வை. குரு தான் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இது 3ஐயும் பார்ப்பார், கண்ட்ரோல் பண்ணுவார். குரு காரக கிரகமா வைக்கக்கூடியது புத்திரர்களுக்கு காரக கிரகம். காலபுருஷனுக்கு அவர் 9க்கு அதிபதியா வர்றார். 9 அப்படின்றது தந்தை வழி, தந்தை அதிர்ஷ்டம், நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம், இறையருள், குலதெய்வத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இது 9ஆம் இடம். அப்போ குரு புத்திரக்காரகன் 5. அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம், வாழ்க்கை, இது மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அது 9. அப்போ அதிர்ஷ்டம், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல் வாழ்க்கை, சுகபோகம், புத்திரம், இது எல்லா ஒரு விஷயமும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கு. இது நம்ம முன்னோர்கள் வழி, இது நம் பிறவி எடுத்து நமக்கான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது 5ஆம் இடமும், நம் முன்னோர்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது, அவங்க சேர்த்து வச்சது, நற்பேராகட்டும், சொத்து பத்துக்களாகட்டும், எதா இருந்தாலும் சரி, நல்லது கிட்டது எதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த 9. அப்போ இதன் அடிப்படையில் தான் குருவிற்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வைக்கப்பட்டிருக்கு. சரி, இதனுடைய சிறப்புகளை பார்க்கும்போது குரு பார்வை என்னைக்குமே தடைகள் நிவர்த்தி பண்ணிடும். எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். குற்றத்தை நிறக்க விடாது, குற்றத்தை தடுத்து விட்டுரும். விஷயத்தை மறைச்சிடும். குற்றத்தை மறைக்கக்கூடியது, குற்றத்தை தடுக்கக்கூடியது, தவறு நடக்க விடாம பண்ணக்கூடியது எல்லாமே குரு பார்வை தான். இது நடந்திருக்கணும், சிக்கி இருக்கணும், பட் சிக்கல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட பார்வை அப்படின்றது அங்க பட்டுக்கிட்டு இருக்கும். குரு பார்வை தோஷ நிவர்த்தி. குரு எந்த கிரகத்தை பார்த்தாலும் அது எந்த கிரகத்தினால என்ன தோஷங்கள் தோஷ நிவர்த்தி பண்ணி விட்டுரும். குரு எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் பவர்ஃபுல் ஆகிடும். அது எந்த பாவகத்தை பார்த்தாலும் சரி, அதில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, மிகுந்த வலிமையை பெற்றுவிடும். குருவினுடைய பார்வை அப்படின்றது பெருக்கம் அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடும். அதுதான் குருவோட பார்வை. அப்பேற்பட்ட குரு எந்த இடத்துல இருந்தெல்லாம் பார்க்கறது சிறப்பு அப்படின்னா, குரு பொதுவாக கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து பார்க்கற சிறப்பு. 6, 8, 12 இல்லை அப்படின்னா 6, 8, 12 குரு பார்த்துட்டார் அப்படின்னாவே அது அந்த இதுவும் பெருகிவிடும். ஏன்னா குருவுக்கு சுபத்தன்மை மட்டும்தான். ஏன்னா குரு விதிவிலக்கு. இன்னொன்று, குரு ஆதிபத்திய ரீதியான ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு வர்றார். அவர் என்ன ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு வர்றார் அப்படின்றத பொறுத்து தான் அதோட வலிமை அப்படின்றதையும் பார்க்கணும். அது என்ன மாதிரியான நல்லது கெட்டது அந்த பார்வைகள் செய்தா அப்படின்றதையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முடியும். சரி, குரு பார்வை எப்பொழுதெல்லாம் சுபம் பெறும்? ஒரு பாவகமும் சரி, ஒரு கிரகம் அதோட காரகமும் சரி, வலு குறைவா இருக்கும்போது தான் குருவோட பார்வை அப்படின்றது பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு பாவகம் வலு கம்மியா இருக்கு, ஒரு கிரகம் அதோட காரகத்துல வலு கம்மியா இருக்கு அப்படின்னா அதை குரு பார்க்கிறார். குருவோட 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ விழுகுது அப்படின்னா அது மிகுந்த வலிமை பெறும். குரு பார்க்கக்கூடிய அந்த பாவம், அதற்காக நம்மளை நல்லவங்களா காட்டிக்க. ஒரு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றக்காக நம்ம ரொம்ப அமைதியாக இருக்க சுச்சுவேஷனை கொடுத்துரும். எக்ஸ்ட்ரீ லெவல் பொறுமையை கொண்டு கடைசியாக நல்லா மாட்டி விட்டுடும். வேலை செய்கிற இடத்துல நம்மளை எல்லாம் டீஸ் பண்ணுறது, நம்மளை கரெக்டாக சிக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். சுபத்தன்மை அடையும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். கடைசி வரைக்குமே பேசவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எது படல் சரி வேற வழி, சிக்கிட்டனே இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போறக்கு வைக்குது. இதுதான் அந்த குரு பார்வையோட ஸ்ட்ரென்த். ஏன்னா தவறையும் புரியறதுக்கு விடாது, தப்பு பண்றதுக்கும் விடாது, தப்பு பண்றதையும் தடுத்துக்கிட்டே வந்திருக்கும். அப்படி இன்கேஸ் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னாலும் அது பெருசாகாம அதை மறைச்சிடும். சரி விடு, அவ்வளவுதான், அந்த மாதிரி கூட இது அந்த குருவினுடைய பார்வைக்கான ஒரு பலம். சரி, குரு பார்வை அப்படின்றது தடைகளை கொடுக்குமா? தடைகளை இப்ப அகற்றும் சொல்லியிருக்கோம். ஆனா குரு பார்வை தடையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா தடையை கொடுக்கும். எப்ப தடையை கொடுக்கும்? குரு நீசம் பெற்றிருந்தால் குருவினுடைய பார்வை
நிச்சயமா தடையை கொடுக்கும். ஆனா தடையை கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணும். தடையும் போடுறதும் குரு தான், அதை நிவர்த்தி பண்றதும் குரு தான். குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களோட நெருக்கமான பாகையில் இருக்கக்கூடாது. அப்படி நெருக்கமான பாகையில் இருக்கும்போது தான் குரு தானும் கெட்டு பார்வையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாயிடும். அதிலும் குறிப்பா ராகு கேது, அதுவும் ராகு கூட நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னா குரு குருவாவே இருக்காது. குரு புத்திரஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னா அதிர்ஷ்டமான நல்ல புத்திரர்கள் வந்து கிடைப்பாங்க. 9ஆம் இடத்தை பார்த்தார் ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமையும். தந்தை ஆசீர்வாதம், நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட அனுக்கிரகம், இறையருள் வேணும் அப்படின்னாவே அந்த 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது அப்படின்றது மிகவும் சிறப்பு. குருவினுடைய 5, 9ஆம் பார்வையில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அது மிகுந்த வலிமையாகிவிடும். அது வலு குறைஞ்சிருந்தாலும் நீசமே ஆனாலும் குரு பார்த்துட்டார் அப்படின்னாவே, ஏன்னா குருவுக்குத்தான் இந்த தன்மை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கிறது. நீசமான கிரகத்தை குரு மட்டும் வலுப்படுத்தி விட்டுருவார். ஏன்னா குரு பார்வை பெருக்கம். இதை வந்து நல்ல மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ குருவினுடைய சிறப்பு பார்வைகள் என்ன மாதிரியான பலனை வந்து செய்யுது அப்படின்றது தான் வந்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.